எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மிக மிக ஆரோக்கியமான நிறைய சத்துக்கள் நிறைந்த சுக்குட்டி காயோட குழம்பு. இதை மணத்தக்காளி கீரையோட காயின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு கடாயில் அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. துவரம்பருப்பு அதிகமாக வேண்டாங்க. அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு 4 வெந்தயம் மட்டும் போட்டுக்கலாங்க. வெந்தயமும் அதிகமாக வேண்டாம், கச்சல் அடிச்சிடும் குழம்பு. இது கூட ஒரே ஒரு வெங்காயம் வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரே ஒரு பல் பூண்டு போட்டிருக்கேன். 2 கருவேப்பிலை போட்டிருக்கேங்க. இதை நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அதே கடாயில் 2 ஸ்பூன் மரச்சிக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேங்க, கொஞ்சம் தாராளமாகவே. அரை டீஸ்பூன் மிளகு போட்டுக்கிறேங்க. ஒரு 4-5 வெந்தயம் மட்டும் போட்டுக்கிறேன் வாசத்துக்காக. பெருங்காயத்தூள் சேர்க்குறதுனா இந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க. ஒரே ஒரு வெங்காயத்தை பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வேரெல்லாம் எடுத்துகிட்டு அதை இது கூட போட்டுக்கலாங்க. ஒரே ஒரு பல் பூண்டு போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது நல்லா செவந்து வரட்டுங்க. கழுவி வச்சுருக்க மணத்தக்காளி கீரையோட காய் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த காய் சூடான எண்ணெயில் பட்டதுமே டப்பு டப்புன்னு வெடிக்கிறக்க ஆரம்பிக்குங்க. அதனால் உடனே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், வெடிக்கிற சத்தம் பின்னாடி கேட்கும். காயே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். நம்ம குத்தியோ கீரையோ போட முடியாதுங்க. அதனால் மூடி இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் பாதுகாப்பாக இதை வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே வதங்கினாதாங்க கசப்பு போகும். 1-2 தக்காளி மிக்சியில் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாங்க. தக்காளி பேஸ்ட் படும்போது உங்களுக்கு வெடிக்கிறக்க ஆரம்பிக்காது. நான் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை அரைச்சி நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வேக வச்சிடலாங்க. இது மூடி வச்சு வேக வைக்கக்கூடாதுங்க. கசப்பு எதுவும் காயிலெல்லாம் ஓப்பன்லேயே தாங்க வேகணும். மிதமான தீயிலே வச்சு வேக வச்சுக்கலாங்க. காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு புளித்தண்ணியை இதில் சேர்த்துக்கலாங்க. புளித்தண்ணி நம்ம முதலையே சேர்த்தோம்னா காய் நமக்கு வெந்து கிடைக்காதுங்க. இதில் நான் ஒரு மேல் பொடி சேர்க்குறேங்க. இது ஆப்ஷனல் தான். கடுகு, வெந்தயம், சுண்டக்காய் வற்றல் இதெல்லாம் மிதமான தீயில் வறுத்து பொடி பண்ண பொடி தாங்க அது. அதை சேர்த்த உடனே நம்ம இறக்கிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கிள்ளி போட்டு நம்ம இறக்கிக்கலாங்க. இது லஞ்சுக்கு கூட கொடுத்து விடலாங்க. எண்ணெயிலே வந்திருக்கறனால கொஞ்சம் கூட அந்த சிறுகசப்பே இருக்காது. குழந்தைய கூட விரும்பி சாப்பிடுவாங்கங்க. சூடாக இருக்கும்போதே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வேறு லெவலில் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.